கர்ப்பப்பை காக்கும், ஆயுள் கூட்டும், குழந்தையின்மை போக்கும். வாழைப்பூ. பூக்கள் இயற்கையின் படைப்பில் முக்கியமானவை. அவை காதலுக்குச் சாட்சியாகவும் நறுமணம் தரும் பொருளாகவும், பெண்கள் சூடிக்கொள்வதால் அவர்களது அழகை மெருகேற்றும் ஒரு பொருளாகவும், தமிழர்களின் விழாக்களில் முக்கிய இடம் பிடிக்கும் பொருளாகவும் பயன்படுகிறது. இவை எல்லாவற்றையும் விட பூக்கள் நம் நோய் தீர்க்கும் மருந்தாகும், உயிர் காக்கும் கவசமாகவும் பயன்படுகின்றன. அந்த வகையில் நம் ஆயுளை பெருக்கி நீண்ட காலம் வாழ வைக்கும் அற்புத மருத்துவ குணங்களைக் கொண்டது வாழைப்பூ. இதன் மகத்துவத்தை பற்றி இங்கே பார்ப்போம். குலை வாழையை தலைமகளோடு ஒப்பிடுகிறார்கள் தமிழர்கள். அப்படியென்றால் எந்த அளவுக்கு நமக்கு வாழைப்பூ பயன்படுகிறது என்பது தெள்ளத் தெளிவாக விளங்கும். வாழையின் அனைத்து பாகங்களும் நமக்கு பயன் தரக்கூடியவை. குறிப்பாக வாழைப்பூ அதிக பயன் தரக்கூடியது. இன்றைக்கு மனித குலத்தை வாட்டும் நோய்களுள் சர்க்கரை நோயும் ஒன்று. இந்த நோய் வந்தவர்கள் வாழைப்பூவை சுத்தம் செய்து சிறிது சிறிதாக நறுக்கி அத்துடன் சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு சேர்த்து பொரியல் செய்து சாப்பிட்டு வந்தால் கணையம் வலுப்பெற்று உடலுக்கு தேவையான இன்சுலினை சுரக்கச் செய்யும். இதனால் சர்க்கரை நோய் கட்டுக்குள் இருக்கும். சிலருக்கு மலம் வெளியேறும் போது கூடவே இரத்தமும் சேர்ந்து வெளியேறும். இதனை மருத்துவ உலகம் இரத்த மூலம் என்ற பெயர் வைத்து அழைக்கிறது. இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வாரம் 2 முறை இதை உணவில் சேர்த்து வந்தால் இரத்த மூலம் விரைவில் குணமாகும். வாட்டி வதைக்கும் வெயிலால் பலருக்கு உடல் சூடு ஏற்படும். சிலருக்கு இயற்கையிலேயே உடல் சூடாக இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் வாழைப்பூவுடன் பாசிப்பருப்பு சேர்த்து கடைந்து அதனுடன் சிறிது நெய் சேர்த்து வாரம் 2 முறை உண்டு வந்தால் உடல் சூடு தணியும். அதேபோல் புஷவாபகிரதை இப்போது உள்ள ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகளால் பலரையும் பாதித்திருக்கும் பிரச்சனை ஆஜீரணக் கோளாறு. இதனால் வயிற்றுக்கடுப்பு, சீத கழிச்சல் ஏற்படும். இவர்கள் வாழைப்பூவை நீரில் கலந்து அதனுடன் சீரகம், மிளகுத்தூள் சேர்த்து கொதிக்க வைத்து வடிகட்டி அந்த நீரை இளஞ்சூடாக அருந்தி வந்தால் வயிற்றுக்கடுப்பு இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும். பெண்களுக்கு வாழைப்பூ பெரும் வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம். கர்ப்பப்பைக்கு வாழைப்பூ மிகவும் நல்லது. மாதவிலக்கு காலங்களில் பெண்களுக்கு அதிக உதிரப்போக்கு உண்டாகும். அப்போது அவர்கள் வாழைப்பூவின் உள்ளே இருக்கும் வெண்மையான பாகத்தை பாதி அளவு எடுத்து நசுக்கிச் சாறு பிழிந்து அதனுடன் சிறிதளவு மிளகுத்தூள் சேர்த்து கொதிக்க வைத்து அதனுடன் பனங்கற்கண்டு கலந்து அருந்தி வந்தால் இரத்தப்போக்கு கட்டுப்படும். அதோடு உடல் அசதி, வயிற்று வலி, சூதக வலி குறையும், நாளடைவில் மறையும். அதேபோல்